அடிக்கடி உடல்நல கோளாறுகள் வரும் அமைப்பு யாருக்கு? பொதுவா ஒரு சிலரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் கலைஞ்சிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? உங்க லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி, அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம், இந்த 6ஆம் இடம் அதிகமா வலுத்து அந்த 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை காட்டிலும் அதீத வலுவுல இருக்கிறாரு அப்படின்னா எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கும். அதுல லேடிஸா இருந்தா உடம்பு சரியில்லாம போறது, ஜென்ஸா இருந்தா கடன், எதிரி, இந்த மாதிரியும் கொடுப்பாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா கடன் எதிரி இல்லாதவங்களுக்கு நோய் நொடியை கொடுத்துருவாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா கடன்ல படு மோசமா கஷ்டப்படுவாங்க. சோ அப்படி அந்த 6ஆம் அதிபதி வலுத்தா என்ன மாதிரி நோயை கொடுப்பாரு? யார் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வர்றாரோ அவர் சார்ந்த காரகத்துவ நோய்கள் உங்களுக்கு வரும். 6ஆம் இடம் சூரியனா வர்றாரு அப்படின்னா தலையில அடிபடும், வலது கண்ணுல பிரச்சனை வரும், சரிங்களா? இதயத்துல கோளாறு வரும், அதாவது ஹார்ட் டிசீஸ் வரும், சரிங்களா? இதே சந்திரனா இருந்தா இடது கண்ணுல வரும், சளி தொந்தரவு வரும், செஸ்ட்ல பிரச்சனை வரும், செஸ்ட்ல ஒரு மாதிரி பெயின் ஃபீல் ஆகும், மனக்குழப்பம் ஏற்படும், மனச்சிதைவு ஏற்படும். செவ்வாயா இருந்தா பல்லு, எலும்பு மஜ்ஜையில பிரச்சனை வரும், கீழே விழுந்து அடிபட்டு தழும்பு, உடம்பு பூரா தழும்பு வாங்கிட்டு வருவாங்க செவ்வாயா இருந்தா. புதனா இருந்தா நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோளாறு, கழுத்து வலி, ஸ்கின் இன்ஃபெக்ஷனு. சுக்கிரனா இருந்தா கிட்னி ஃபங்க்ஷனிங்ல பிரச்சனை வரும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னில கல்லு, சுகரு, ஐசைட்ல பிரச்சனை வர்றது. சுக்கிரங்கிறது ஒளிக்கிரகமா இல்லையா? ஸோ ஐசைட்ல பிரச்சனை வர்றது, முகத்துல அங்கங்க கோளாறு பண்றது, இந்த மாதிரி ஏதாவது முகம் வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடிய இடம், காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது. குருவா இருந்தா கொழுப்பு கட்டி, மஞ்சக்காமால, லிவர் டிசீஸ், உடல்ல பருமன் ஆக்குறது, இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க. சனியா இருந்தா கால் வலி, மூட்டு வலி, பாதத்துல எரிச்சல் வர்றது, பாத வலி, சரிங்களா? ராகுக்கு எதுவா இருந்தா குடல் ஆபரேஷனு, குடல்ல பிரச்சனை, குடல் நோய். கேதுவா இருந்தா அதுலயே மலக்குடல், உறுப்புல பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி, சரிங்களா? சோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. சோ உங்கள் 6ஆம் அதிபதி யாரா வர்றாரோ அவர் உங்க ஜாதகத்துல வளர்த்திருந்தாருன்னா இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுவீங்க.